ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு நீட் ஆப்பர்ட்ரிக்ஸ். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எக்கச்சக்கமான கமெண்ட்ஸ் வந்து பண்ணியிருந்தாங்க. அதில் இம்பார்ட்டன்ட் கமெண்ட்ஸ் என்ன அப்படிங்கிறது டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட நீட் ஆப்பர்ட்ரிக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோ உங்கள் நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்க அப்படின்னா, ரூபாஸ்ரீ நகராஜன் அப்படிங்கிறவங்க கேட்டிருக்காங்க, 403க்கு எஸ்சி கேட்டகரி கவர்மெண்ட் காலேஜ் கிடைக்குமா சார்? கவர்மெண்ட் காலேஜஸ்க்கு வாய்ப்பு இல்லை, பட் செல்ஃப் ஃபினான்சிங் காலேஜஸ்க்கு வாய்ப்பு இருக்குது. ஓகேவா? ஒன் டேப் எஃப்எஃப்ங்கிறவங்க கேட்டிருக்காங்க, 7.5% பிசிக்கு 351க்கு சீட்டு கிடைக்குமா? டெஃபினெட்லி உங்களுக்கு கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜில் சீட்டு கிடச்சிரும் ப்ரோ, யாரும் ஒரி பண்ண தேவையில்லை. ஏன்னா பிசிக்கு வந்து 351 இருக்குது. ஓகேவா? கன்ஃபார்ம் டெஃபினெட்லி ஏதாச்சும் ஒரு கவர்மெண்ட் காலேஜில் நம்மளுக்கு வந்து சீட்டு கிடச்சிடும். ஓகேவா? நெக்ஸ்ட் டவுட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு சரவணன்கிறவங்க கேட்டிருக்காங்க, சார் ஃபார் பிடபிள்யூடி ஸ்டூடெண்ட்ஸ் கவுன்சிலிங் ப்ராசஸ் அண்ட் கண்டிப்பாக நான் போகிறேன் ப்ரோ. அதுக்குரிய வந்து அந்த டேட்டா கலெக்ட் பண்ணிகிட்ருக்கோம். அந்த டேட்டா கலெக்ட் பண்ணதுக்கப்புறம் டெஃபினெட்லி டீட்டெயில்டாக நாங்கள் போஸ்ட் பண்ணிடுவோம் வீடியோ. நெக்ஸ்ட்டு எம்பிசி கேட்டகரி 7.5%க்கு 304 சீட்டு கிடைக்குமா ப்ரோ? சீட்டு 304க்கு இந்த வருஷம் சான்ஸ் கம்மி தான். ஏன்னா வந்து மோஸ்ட்லி பயாலஜி ஈஸியாக இருந்துச்சுனால 7.5 ஸ்டூடெண்ட்ஸ் ஃபுல்லாகவே பயாலஜி வந்து சூப்பராக எழுதியிருப்பாங்க. அதனால் வந்து 304க்கு வந்து சான்ஸ் ரொம்ப கம்மி. பட் டெஃபினெட்லி செல்ஃப் ஃபினான்சிங் மெடிக்கல் காலேஜ் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது. ஓகேவா? நெக்ஸ்ட் டவுட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு பிசிஎம் 477 மார்க்ஸ் எஸ்எஃப் கிடைக்குமா? டெஃபினெட்லி கிடைக்கும். ஹேமிதா ஃபாத்திமா ஹேமிதா ஃபாத்திமா பிசிஎம்க்கு 477க்கு கன்ஃபார்ம் செல்ஃப் ஃபினான்சிங் சீட் கிடைக்கும் உங்களுக்கு. ஓகேவா? நெக்ஸ்ட்டு சார், எனக்கு 214க்கு மார்க் ஓசி கேட்டகரி 7.5%ல் வரேன். எம்பிபிஎஸ் பிடிஎஸ் ஆயுஷ் வேணால் ட்ரை பண்ணுங்கள். பட் எம்பிபிஎஸ் பிடிஎஸ்க்கு வாய்ப்பு ரொம்ப சான்ஸ் கம்மி. நீங்கள் ஆயுஷ் வேணால் ட்ரை பண்ணுங்கள். ஓகேவா? மேக்ஸிமம் நீங்கள் இதுக்கு ட்ரை பண்ணுறதோட. ஓகேவா? நெக்ஸ்ட் டவுட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு வேணுகோபாலுங்கிறவங்க கேட்டிருக்காங்க, 595 டிஎன்சி விச் காலேஜ் இஸ் பாசிபிள்? சென்னையில் கிடைக்குமா? கன்ஃபார்ம் கிடைக்கும். ஓமாந்தூரை நீங்கள் ட்ரை பண்ணலாம். 595க்கு ஓமாந்தூரை நீங்கள் ட்ரை பண்ணலாம். கன்ஃபார்ம் உங்களுக்கு சீட்டு கிடைக்கும் சென்னையில். பட் வந்து நீங்கள் வந்து எம்எம்சி ஸ்டான்லே கீழ்பாக்கே உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகேவா? மேக்ஸிமம் எம்எம்சி ஸ்டான்லே கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப கம்மி. கீழ்பாக் ஆர் ஓமாந்தூரார் மெடிக்கல் காலேஜ் கிடைக்கிறதுக்கு மேக்ஸிமம் சான்சஸ் இருக்குது. அதை விட்டீங்க அப்படின்னா இஎஸ்ஐசி கேகே நகர் கிடைக்கும். பட் நீங்கள் 1 lakh rupees நீங்கள் வந்து என்னவா பே பண்ணணும்? அந்த ஃபீஸாக பே பண்ணணும். பட் கவர்மெண்ட் காலேஜஸ்னால் 30,610 rupees தான். ஓகேவா? 13,510 ரூபா கட்டினீங்கன்னா போதும். ஓகேவா? நெக்ஸ்ட் டவுட் வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா, டவுட் யார் கேட்டிருக்காங்கன்னு பார்ப்போம். நெக்ஸ்ட்டு காயத்ரின்னு கொடுத்துருக்காங்க, மேல்மருவத்தூர் எம்சி டீட்டெயில்ஸ் ப்ளீஸ். ஆல்ரெடி நம்ம சேனலில் மேல்மருவத்தூர் மெடிக்கல் காலேஜஸ்க்கான டீட்டெயில்டு வீடியோ, சீட் மேட்ரிக்ஸ், ஃபீஸ் டீட்டெயில்ஸு, கட் ஆஃப் வீடியோ எல்லாமே போட்டாச்சுமா. மேல்மருவத்தூர் பார்க்காதவங்க கண்டிப்பாக நம்மளோட சேனலை ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா வீடியோஸில் வரும் மேல்மருவத்தூர் மெடிக்கல் காலேஜ்னு சொல்லி. நெக்ஸ்ட்டு வந்து டிஎன் மெடிக்கல் செலெக்ஷன் மட்டும் சிஎம்சிக்கு போதுமா சார்? இல்லை சிஎம்சி வெள்ளூருக்கு செப்பரேட்டாக அப்ளிகேஷன் பண்ணணுமா? சிஎம்சிக்கு வெள்ளூருக்கு செப்பரேட்டாக அப்ளிகேஷன்ஸ் போடணும். பட் இருந்தாலும் நீங்கள் உங்கள் ஸ்கோரை பார்த்துக்கோங்க. ஏன்னா டாப் ஸ்கோர்ஸில் இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு டிஎன் மெடிக்கல் செலெக்ஷனில் உங்களுக்கு சீட்டு கிடைக்கும். ஓகேவா? சிஎம்சி வெள்ளூரில் செப்பரேட்டாக நீங்கள் போடணும் அப்படின்னா கிறிஸ்டியன் ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மேக்ஸிமம் சான்சஸ் இருக்குது. ஓகேவா? ஓகே. நெக்ஸ்ட்டு 275 பிசி எம்பிபிஎஸ் 7.5 ரிசர்வேஷனில் சீட்டு கிடைக்குமா சார் அப்படின்னா, பிசிக்கு வாய்ப்பு ரொம்ப கம்மிமா. நார்மலாகவே லாஸ்ட் இயரே வந்து 270 அரௌண்ட் தான் வந்துச்சு. பட் இந்த வருஷம் கன்ஃபார்ம் கட் ஆஃப் இன்க்ரீஸ் ஆகிறதுனால செல்ஃப் ஃபினான்சிங்கில் கிடைக்கிறதுக்கே வாய்ப்பு ரொம்ப கம்மியாக இருக்குது 275க்கு. ஓகேவா? ஓகே. நெக்ஸ்ட்டு டவுட் என்னான்னு பார்த்துடலாம். நெக்ஸ்ட்டு தாவூர் மெடிக்கல் காலேஜுக்கு வீடியோ போடுங்க சார். கண்டிப்பாக தாவூர் மெடிக்கல் காலேஜுக்கு டுமாரோ நாங்கள் வீடியோ போஸ்ட் பண்ணிடுவோம். ப்ளஸ் டாப் 10 ப்ரைவேட் மெடிக்கல் காலேஜுக்கும் வீடியோ போடுங்க சார். டாப் 10 ப்ரைவேட் காலேஜஸில் பிஎஸ்ஜி போட்டாச்சு, கேஎம்சிஹெச் போட்டாச்சு, கற்பகம் மெடிக்கல் காலேஜ் போட்டாச்சு, மேல்மருவத்தூர் போட்டாச்சு, எஸ்ஆர்எம் போட்டாச்சு, கற்பக விநாயகா மெடிக்கல் காலேஜஸ் போட்டாச்சு. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா 6 மெடிக்கல் காலேஜஸ் போட்டாச்சு. மிச்சம் 4 மெடிக்கல் காலேஜஸையும் நாங்கள் கண்டிப்பாக அப்லோட் பண்ணிடுறோம். ஓகேவா? பட் தாகூர் மெடிக்கல் காலேஜஸ்க்கு வீடியோ வந்து டுமாரோ மார்னிங் ஆஃப்டர்நூன் வந்து உங்களுக்கு நம்ம சேனலில் அப்லோட் பண்ணிடுவாங்க. ஓகேவா? ஓகே. நெக்ஸ்ட் டவுட் பார்த்திங்க அப்படின்னா, நம்மளுக்கு கீதா சேகருங்கிறவங்க கேட்டிருக்காங்க, 340 எஸ்சிக்கு கிடைக்குமா சார்? 340க்கு செல்ஃப் ஃபினான்சிங் கிடைக்கிறதுக்கு சான்ஸ் கம்மி தான். பட் இருந்தாலும் நீங்கள் ட்ரை பண்ணலாம். சம்டைம்ஸ் மாப்பப்பில் வந்து உங்களுக்கு வந்து ஸ்ரீ வெங்கடேஸ்வரா மெடிக்கல் காலேஜ், மெடிக்கல் யூனிவர்சிட்டி, ஸ்ரீனிவாசன் மெடிக்கல் யூனிவர்சிட்டி கிடைக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஓகேவா? சம்டைம்ஸ். அதனால் நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். சரவணன் 522 பிசி திருச்சி எஸ்ஆர்எம் கிடைக்குமா? திருச்சி எஸ்ஆர்எம் வந்து கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு கம்மிமா. பட் நீங்கள் வந்து கற்பக விநாயகா ட்ரை பண்ணுங்கள், இல்லைனா கற்பகம் ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா வந்து நார்மலாக வந்து 535ல் முடிகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த தடவை கவர்மெண்ட் கட் ஆஃப். அப்போ கவர்மெண்ட் கட் ஆஃப் 535ல் முடிஞ்சு அப்படின்னா 535லேருந்து 22க்கு கேப்பு பார்த்தீங்க அப்படின்னா 13 மார்க்ஸ் இருக்குது.
கன்ஃபார்ம் பிஎஸ்ஜி எஸ்ஆர்எம் ஃபினிஷ் ஆனதுக்கப்புறம் தான் கேஎம்சிஹெச் மேக்ஸிமம் ஃபினிஷ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் வந்து ட்ரை பண்ணுங்கள், கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப கம்மி. ட்ரை பண்ணுங்கள், கிடைச்சா எனக்கு கன்ஃபார்ம் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, நெக்ஸ்ட்டு டவுட் பார்த்தீங்க அப்படின்னா டாக்டர் எஸ் பரத்வாஜ் அப்படிங்கிறவங்க கேட்டிருக்காங்க. சார் மை டேட் ஆஃப் பர்த்தில் நேம் வேறு இருக்குது, இந்தி தென் அப்ளை பண்ண போகிறேன் ஃபார் நியூ ஒன், எதனால என்ன ஜாயின் பண்ணாமல் இருந்துருவாங்களா சார்? டெஃபினெட்லி ப்ரோ, நார்மலாக வந்து ரெஜிஸ்ட்ரேஷனில் உங்களுக்கு பர்த் சர்டிஃபிகேட் கேட்குறாங்களோ இல்லையோ, சம்டைம்ஸ் கேட்பாங்க, சம்டைம்ஸ் கேட்க மாட்டாங்க. பட் கன்ஃபார்ம் கவுன்சிலிங்கில் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் சொல்லி காலேஜ் கிடச்சிச்சின்னா பண்ணுவாங்க. அதில் நீங்கள் கன்ஃபார்ம் பர்த் சர்டிஃபிகேட் கொடுத்தே ஆகணும். அதுக்குள்ளே எப்படியாச்சும் அப்ளை பண்ணி வாங்கிடுங்க. ஏன்னா டெஃபினெட்லி நீங்கள் கண்டிப்பாக வாங்கி தான் ஆகணும், வேறு வழியே கிடையாது. உங்களுக்கு நேம் சேஞ்ச் ஆகிருந்துச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் உங்களுக்கு இஷ்யூ ஆகும். ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட்டு முரளிதரன் ஆறுமுகம் 288 MBC 7.5 சீட்டு கிடைக்குமா? டெஃபினெட்லி செல்ஃப் ஃபினான்சிங்கில் சீட்டு வாய்ப்பு இருக்குது. பட் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜஸில் வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கம்மி. ஓகேவா? நெக்ஸ்ட்டு முகிலன்கிறவங்க கேட்டிருக்காங்க, என் பர்த் சர்டிஃபிகேட் நேம் இல்லை சார், அது வர 1 month ஆகும், என்ன பண்ணலாம் சார்? கன்ஃபார்ம் வந்து உங்களுக்கு கவுன்சிலிங் நடக்கவே 1 month தான் ஆகும் மேக்ஸிமம். இந்த மந்த்து ஃபுல்லாக ரன் ஆயிரும். அடுத்த மந்தில் ரெஜிஸ்ட்ரேஷன், சம்டைம்ஸ் வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணும்போது உங்களுக்கு அந்த சர்டிஃபிகேட் பர்த் சர்டிஃபிகேட் கேட்பாங்க. அப்படி இல்லை அப்படின்னா உங்களுக்கு சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் அப்போ தான் கேட்பாங்க. ஓகேவா? ரெஜிஸ்ட்ரேஷன் அப்போ கேட்பாங்க, சம்டைம்ஸ் சில நேரம் கேட்க மாட்டாங்க. பட் ரெஜிஸ்ட்ரேஷன் அப்போ கன்ஃபார்ம் நீங்கள் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் அப்போ கன்ஃபார்ம் நீங்கள் காலேஜுக்கு கொண்டு போயிடும். எந்த காலேஜ் உங்களுக்கு கிடைக்குதோ அந்த காலேஜில் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் அப்போ பர்த் சர்டிஃபிகேட் உங்கள் கையில் கன்ஃபார்ம் இருக்கணும். ஓகேவா? நெக்ஸ்ட் டவுட் பார்த்தீங்க அப்படின்னா, sold the old my mark is 247, I am eligible for 7.5%, I am SC category, will I get an MBBS seat? டெஃபினெட்லி ரொம்ப கஷ்டம். ஓகேவா? வேணால் வந்து நீங்கள் செல்ஃப் ஃபினான்சிங் காலேஜஸ் ட்ரை பண்ணலாம், அண்டு கவர்மெண்ட் பிடிஎஸ் காலேஜஸ் ட்ரை பண்ணலாம், மேக்ஸிமம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகேவா? நெக்ஸ்ட்டு டாக்டர் எஸ் பரத்வாஜ் அவங்களோட வந்து கமெண்ட்ஸை பார்த்தாச்சு, தெரியாமல் ஆட் பண்ணிட்டேன். ஓகேவா? நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு என்ன கமெண்ட்னு பார்த்துருவோம். 150க்குள்ளே இருந்தால் சீட்டு கிடைக்குமா சார்? 7.5 ரிசர்வேஷனில் வாய்ப்பே இல்லைம்மா. நார்மலாக நீங்கள் வந்து செல்ஃப் ஃபினான்சிங் பிடிஎஸ் வேணால் எடுக்கலாம், அதுலேயும் கவர்மெண்ட் கிடைக்காது. பட் செல்ஃப் ஃபினான்சிங் பிடிஎஸ் சீட் வேணால் எடுக்கலாம். அது இல்லை எனக்கு பிடிஎஸ் சேர வாய்ப்பில் பிடிக்கல அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஆயுஷ் கோர்சஸில் ஏதாச்சும் ட்ரை பண்ணலாம். ஹோமியோபதி, சித்தா. ஹோமியோபதியுமே கிடைக்காது, சித்தாவும் கிடைக்காது. நார்மலாக யுனானி, ஆயுர்வேதிக் அது ட்ரை பண்ணலாம். ஓகேவா? நான் எம்பிசி மாணவன், 513 மதிப்பெண் வருது சார். கவர்மெண்ட் சீட் கண்டிப்பாக கிடைக்கும். நியூ மெடிக்கல் காலேஜஸில் மேக்ஸிமம் அந்த மார்க்குக்கு கன்ஃபார்ம் மெடிக்கல் காலேஜ் கிடச்சிரும். ஓகேவா? எம்பிசியில் 513 வருது அப்படின்னா கன்ஃபார்ம் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜில் நியூ மெடிக்கல் காலேஜஸில் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. நெக்ஸ்ட்டு டவுட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு 584 பிசிக்கு எந்த காலேஜ் சார் கிடைக்கும்? 584 நார்மலாக வந்து பிசி பார்த்தீங்கன்னா தூத்துக்குடி, திருவாரூர் மெடிக்கல் காலேஜ், திருவண்ணாமலை மெடிக்கல் காலேஜ், அந்த மாதிரி காலேஜஸ் நீங்கள் சூஸ் பண்ணலாம். டாப் 10க்கு மேலே வர்றது ஃபுல்லாக நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். மேக்ஸிமம் அந்த காலேஜஸ்குள்ளே தான் உங்களுக்கு கிடைக்கும் மேக்ஸிமம். நெக்ஸ்ட்டு சார், மை டாட்டர் கெட்டிங் அரௌண்ட் 480 MBC, வில் ஷி ஏபிள் டு கெட் கவர்மெண்ட் சீட்? 480க்கு கவர்மெண்ட் சீட் கிடைக்காது, பட் கவர்மெண்ட் கோட்டாவுடைய செல்ஃப் ஃபினான்சிங் சீட்டு கிடைக்கும். கவர்மெண்ட் காலேஜஸில் சீட்டு கிடைக்க வாய்ப்பு இல்லை, கவர்மெண்ட் செல்ஃப் ஃபினான்சிங் காலேஜில் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. 556 பிசிக்கு எந்த காலேஜ் கிடைக்கும் சார்? நார்மலாக பார்த்தீங்க அப்படின்னா 556க்கு வந்து புதுக்கோட்டை மெடிக்கல் காலேஜ் நீங்கள் ட்ரை பண்ணலாம், சிவகங்கை மெடிக்கல் காலேஜ் ட்ரை பண்ணலாம், 2 காலேஜ், கரூர் மெடிக்கல் காலேஜ், இந்த 3 ட்ரை பண்ணலாம் நீங்கள். ஓகேவா? நெக்ஸ்ட் டவுட் பார்த்தீங்க அப்படின்னா, ப்ரோ 288 MBC 7.5%க்கு சீட்டு கிடைக்குமா? கன்ஃபார்ம் கிடைக்கும், பட் நீங்கள் வந்து செல்ஃப் ஃபினான்சிங் சீட்டு மட்டும் தான் எடுக்க முடியும். ஓகேவா? 326க்கு இஎஸ்ஐசி கேகே நகர் சென்னை கிடைக்குமா ப்ரோ? நீங்கள் 92.5ல் வரீங்களா இல்லை 7.5ல் வரீங்களான்னு தெரியல. பட் இந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். 405 எஸ்சிக்கு கவர்மெண்ட் சீட் கிடைக்குமா? வாய்ப்பு ரொம்ப கம்மி. 405க்கு எஸ்சி கவர்மெண்ட் காலேஜ் கிடைக்க வாய்ப்பு இல்லை, பட் செல்ஃப் ஃபினான்சிங் காலேஜ் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. ஓகேவா? விஜி முருகன். ஓகே, தேங்க்யூ ப்ரோ. ஓகே, இதுவரையும் ஸ்டூடெண்ட்ஸ் கேட்ட ஓரளவு இம்பார்ட்டன்ட் நோட்ஸ் ஃபுல்லாக நம்ம பார்த்து முடிச்சாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா நம்மளோட நீட் ஆப்பர்ட்ரிக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோ உங்கள் நோட்டிஃபிகேஷனாக வரும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். இன்னும் எக்கச்சக்கமான ஸ்டூடெண்ட்ஸ்னுடைய டவுட் இருக்குது, அதை நாளைக்கு இல்லைனா நாளன்னைக்கு மார்னிங்குள்ளே உங்களுக்கு கன்ஃபார்ம் எல்லாரோட டவுட்டையுமே கிளாரிஃபை பண்ணுறதுக்கு நான் கண்டிப்பாக முயற்சி எடுக்கிறேன். கன்ஃபார்ம் நாளன்னைக்கு காலையில் எல்லாத்தோட கமெண்ட் செக்ஷனுக்கும் ரிப்ளை வந்துடும். ஓகேவா? தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.